பாரம்பரிய வைத்தியத்தில் முட்டி வீக்கம், முட்டி வந்து வீங்கிக்கிறது. ஏன் வீங்கிக்கிறதுனா அதிக நேரம் நிற்கிறவங்களுக்கு முட்டி வீங்குது. அதனால் அவங்களுக்கு வேதனை அதிகமாகிடுது. அதில் வந்து ரத்தம் குறைஞ்சி நீர் கோர்த்துருது. நீர் கோர்க்கிறதால அந்த முட்டி வந்து வீக்கமாக இருக்கும். அந்த முட்டி வீக்கத்துக்கு பீர்க்கை, இது நாட்டு பீர்க்கை, சுக்கு, இது வந்து ஒரு வலி நிவாரணி. சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் காந்தலாக இருக்கும். அந்த முட்டியில் உள்ள வீக்கத்தில் உள்ள வலியை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். பூண்டு, பூண்டினுடைய தன்மை வந்து காரத்தன்மை இருக்கும், வலி நிவாரணி. இதுவும் கிராம்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முட்டி வீக்கம்ன்றது வந்து அந்த முட்டுங்கால் பகுதி நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து நம்ம உடலில் உள்ள நீரே வந்து அதிகமாக வந்து சுரக்கும். அந்த இடத்துல எண்ணெய் பசை வந்து குறைஞ்சிருக்கும். நீர் வந்து அதிகமாக சுரந்து வட்ட வடிவத்தில் வந்து அந்த நீர் பெருக்கி அந்த இடம் ஃபுல்லாக வந்து வலுவழுப்பாகவும் வீக்கமாகவும் காணப்படும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம் எளிமையாக வந்து இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம். முதல் வந்து நாட்டு பீர்க்கங்காய் எடுத்துக்கிறோம். இதில் மேலே இருக்க நார் பகுதி எல்லாத்தையுமே வந்து நாம் நீக்கிடணும். நீக்கி சிறு துண்டாக வந்து இடித்து எடுத்துக்கிறணும். மருந்தில் வந்து கூட்டு மருந்தாக இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. இதோட வந்து 2 சின்ன வெங்காயம் வந்து நாம் எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. இதோடவே வந்து 2 பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம். 2 பல் பூண்டு மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு இடிச்சிட்டா போதுமானது. கிராம்பு வந்து இதோட கூட்டு மருந்தில் வந்து நாம் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. இதோட கூட்டு மருந்தில் வந்து சுக்கு வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதுமானது. சுக்கு வந்து உடம்புல எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, வர்ம புள்ளிகள்லையும் சரி, நரம்பு பகுதிகள், சதைப்பகுதினா திரண்டு வீக்கமாகி வலி இருக்குன்னா அந்த வலியை போக்கும். அதே இடத்துல வந்து நரம்புகளால் சுருண்டு இருக்குது, உள்ளே வந்து ரத்தோட்டம் சரியாக போகாமல் இருக்குன்னா அந்த வலியும் நீக்கக்கூடியது. அதனால் கூட்டு மருந்தில் நாம் வந்து இதை சேர்த்து நாம் வந்து வெளிப்புறமாகவும் பயன்படுத்தலாம். இதே இதை வந்து உள்ளுக்கும் வந்து பயன்படுத்தலாம். சுக்கு வந்து பொடிச்சு வச்சுருக்கிறது இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. இதை அப்படியே எடுத்து முட்டி மேலே தடவி ஒரு துணியை சுற்றி கட்டிடணும். இந்த ஒரு துணியை சுற்றி கட்டிட்டிங்கன்னா அந்த வலியானது ஒரு 2 மணி நேரத்தில் சரியாயிடும். இப்போ வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சால் போதும், அந்த முட்டு வலி சரியாகும். முட்டி வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.